ஸோ மக்களே வணக்கம். இந்த வீடியோ வந்துட்டு நம்ம எதுக்காக மெயின்லி பண்ணுறோம் அப்படின்னா, இது இவனுக்கு வயசு வந்து குட்டி பையன் தானே. ஸோ இவனுக்கு வந்து இந்த ஹிப்பில் வந்து ஒரு வலி வந்துருச்சு. அவனுக்கு இந்த வலி வந்ததுனால அவனால் கீழே உட்காரவே முடியல. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு கீழே உட்கார முடியல, இவன் கீழே உட்கார மாட்டேங்கிறான், அவனுக்கு இது கம்ப்ளைண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கன்சல்டேஷன் நம்மகிட்ட வந்தாங்க. நான் கேட்டேன், இந்த வயசில் எப்படி இதெல்லாம் வரும், கீழே எங்கேயாவது விழுந்தியா, அடிப்பட்டியா அப்படின்னு கேட்டேன். ஸோ நீ எங்கேயாவது கீழே விழுந்தியா? டிட் யூ ஃபால் டவுன் எனிவே? No. Did you fight with anyone? No. Did you fall down from the cycle or you played something? You fell down rashly? No. So no. But still he is having a pain. எப்படி இந்த பெயின் வந்துச்சு? நம்ம யூஸ்வலாக செக் பண்ணி பார்க்குற மாதிரி இந்த ஹிப் டைட்டாக இருக்குது, அதெல்லாம் ஓகே. பட் இந்த பையனுக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட பேசும்போது, பேரண்ட்ஸ் வந்து அவங்க ஒப்பீனியன் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் நடந்து கூட எங்கேயும் போக மாட்டேங்கிறான், இந்த கடைக்கெல்லாம் பெருசாக போக மாட்டேங்கிறான், சைக்கிளில் போகிறான், ஆனால் அந்தளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லை, மோஸ்ட்லி உட்காந்துட்டு தான் இருக்கான். ஸோ இது என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எனக்கு ஒரு 50 பேர் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 10 பேராச்சும் இதை என்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இது நம்ம கடந்து போயிட்டே இருந்தோம். ஸோ இதை நம்ம இதை பார்க்கும்போது இன்றைக்கி மக்கள்கிட்ட இதை சொல்லலான்னு இந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறோம். பேரண்ட்ஸாக உங்களுக்கு என்ன சொல்லணும் இவனை பற்றி? இவன் வந்து வீட்டில் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான், டியூஷனுக்கு போயிட்டு வரான், சைக்கிளில் தான் போகிறது, கடைக்கு எதுக்குமே நடந்து போகிறதில்ல, ஆக்டிவாக இருக்க மாட்டேங்கிறான், எப்போவுமே சோஃபாலே படுத்துகிட்டே இருக்கணும், டிவி பார்க்குறது, எழுந்து ஆக்டிவாக உட்கார மாட்டேங்கிறான். ஆனால் ஸ்கூலுக்கு சைக்கிளில் போயிட்டு வரான், ஸ்கூலுக்கு வேன் போயிட்டு வந்துடுறான். வேனில் போகிறான்னா சைக்கிளில் போகிறான்? வேனில் தான் போகிறான். ஸோ ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறமா இவன் ஃபிசிக்கலாக போயிட்டு வந்த உடனே எதனா சாப்பிட்டுட்டு டியூஷனுக்கு போயிட்டு வரான். அப்புறம் சோஃபாவில் உட்காந்து, கீழே தரையில் உட்காரது கிடையாது, சோஃபாலே தான் படுத்துக்குவான், இல்லைன்னா உட்காந்துக்குவான். ஓகே. ஸோ இப்போ பேரண்ட்ஸாக உங்களுக்கு என்ன வேணும், இவன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு நல்லா சாப்பிடணும், நல்லா ஹெல்த்தியாக ஆக்டிவாக இருக்கணும், வெளியே அவுட்டோர் கேம்ஸு அந்த மாதிரி எல்லாம் விளையாடணும். ஸோ ஆக்சுவலாக இவங்க சொல்லும்போது நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், அந்த வீடியோவில் சரியாக சொல்லலை. அது என்ன சொன்னோன்னா, நம்மலாம் நம்மலாம் 90s கிட்ஸ், நாங்கள்லாம் 35, 40, 41, 39 அந்த ஏஜில் இருக்கோம். சின்ன வயசில் நம்ம அம்மாலாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தேங்காய் பத்தை வாங்கிட்டு வா, போயிட்டு கருவேப்பிலை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, அதை வேணும் 10 வாட்டி அனுப்புவாங்க. நம்ம டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டே ஒரு வாட்டியும் போயிட்டு வருவோம். ஆனால் மேபி நம்ம சின்ன வயசில் அவ்வளோ ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருந்ததுனால, ரோட்டில் கிரிக்கெட் விளையாடுறதுனால, நம்ம நிறைய குரங்கு சேஷ்டி பண்ணதுனால, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்மளுக்கு நிறைய இருந்ததுனால நம்மளுக்கு ஒன்றும் பெரிய பிபியோ சுகரோ வரல. இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடாத, பிஸ்கெட் சாப்பிடாதங்கிறாங்க. ஆனால் மனசாட்சியோட ஒழுங்காக பார்த்தீங்கன்னாக்கா எல்லா 90s கிட்ஸும், இந்த 30, 45, 50 இருக்கவங்க எல்லாம் சின்ன வயசில் பார்லேஜி சாப்பிட்ருக்கோம், போன்வீட்டா சாப்பிட்ருக்கோம், ஹார்லிக்ஸ் சாப்பிட்ருக்கோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கோம். அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இல்லை. ஏன்னா சுகர் சாப்பிட்றது நல்லதுங்கிறது பாயிண்ட் இல்லை, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சதுங்கிறது தான் பாயிண்ட். ஸோ நம்ம எல்லோரும் நம்மளோட பசங்களை சுகரை குறைக்க சொல்கிறத ஒரு அளவாக சாப்பிட சொல்லி நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறதை நம்ம ப்ரொமோட் பண்ணணும். போய் விளையாடு, ஃபிசிக்கல் ஏதாச்சும் பண்ணுன்றதை நம்ம புஷ் பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ நம்ம எல்லார் குழந்தைங்களையும் நீங்கள் வந்துட்டு பிஸ்கெட் சாப்பிடாத, ஐஸ்கிரீம் சாப்பிடாத நிறைய சொல்ல வேண்டாம், ஓரளவுக்கு அதை சொல்லலாம். லிமிட் யுவர் சுகரி கண்டென்ட்ஸ், இன்க்ரீஸ் யுவர் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸ், அதை நம்ம நல்லா ப்ரொமோட் பண்ணணும். இல்லைனா நம்ம பசங்க, இந்த குட்டி பையன் என்ன கேட்டானாக்கா, நீங்களாம் சின்ன வயசில் சாப்பிட்லையா? கரெக்ட், நாங்கள் சாப்பிட்டோம், பட் அப்போ நாங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ணோம், நிறைய விளையாண்டோம், இப்போ அது இல்லை. ஸோ இப்போ இவங்க அடுத்து என்ன சொன்னாங்க, இந்த பெயின் அடிக்கடி தலை வலிக்குது, கழுத்து வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு சொல்கிறோம், தைஸ்லாம் வலிக்குது சொல்லியிருக்கான். நிஜமாகவே உனக்கு வலிக்குதா? எப்போ வரும்? மோஸ்ட்லி சும்மா இருக்கும்போது வருமா, இல்லை கிளாஸ்க்கு அப்புறமா வருமா? ஸ்கூல்ல எல்லாம் விளையாடிட்டு வந்ததுக்கு அப்புறம் வருமா? சும்மா இருக்கும்போது வரும். கிளாஸ்க்கு அப்புறமா வந்து என்ன வரும்? தலைவலிக்கும் வருமா, பேக் பெயின் வருமா? பேக் பெயின் வராது, இந்த மசில் பெயின் வரும், இந்த கால் பெயினும். ஸோ இந்த வீடியோவோட ஃபுல் கான்செப்ட் என்னென்னா, இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், இல்லை சின்ன சாம்பிள் தான். இது மாதிரி நிறைய இருக்குது. இதை ஒரு சான்ஸாக பயன்படுத்தி இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக அந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எவ்வளோ முக்கியங்கிறது நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். ஆனால் தெரிஞ்சே நம்ம அதை கைட் பண்ண முடியாமையும் அந்த பேரண்டிங்கில் நம்ம அதை மிஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எவ்வளோ டயட் பண்ணுறோம் அதை மட்டும் பார்க்காம நம்ம பசங்களை டெய்லி 1 மணி நேரம் விளையாட அனுப்புங்க. கூடவே நீங்கள் கூட போய் உட்காந்துக்கோங்க, அவங்கள வாட்ச் பண்ணுங்கள், ஏதாவது சைக்கிள் ஓட்ட வைங்க, ப்ளே கிரவுண்டில் ப்ளே பண்ண வைங்க, ஏதாவது ஸ்விம்மிங் கிளாஸோ டான்ஸ் கிளாஸோ எதையாவது ஒன்று பண்ணுங்கள். ஏன்னா ஜெனரேஷன் மாறிட்டே இருக்குது. ஜெனரேஷன் மாற டைம் மாற உட்காந்து வேலை பார்க்குறது, உட்காந்து வாழ ஆரம்பிக்கிற கான்செப்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த யங்கர் ஜெனரேஷன். ஸோ இப்போ உனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கப்புறமா எப்படி இருக்கும்? உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஓகே. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி,
எல்லா ஐஸ்கிரீமை கட் பண்ணு, சுகரை கட் பண்ணு, அதெல்லாம் ஓகே. மெயினாக எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு நம்ம எல்லாருமே நம்மளோட பசங்களை புஷ் பண்ணணும். இதுதான் மெயின்.